ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து 25,000 ரூபா பிடிங்கிட்டு அப்புறம் என்ன நீ 1000 ரூபா கொடுக்குறேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த துரோகம் தானே. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு தேனும் பால் ஆற ஓடுது இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு, 2500 ரூபா கொடுக்குறீங்க, அது கூட 1500 ரூபா சேர்த்து 5000 ரூபா கொடுக்க வேண்டியதுன்றாரு. அது கூட 1500 ரூபா சேர்த்து 5000 ரூபா வராது. 1 ரூபா கூட கொடுக்காம எலும்பு தோல்மா இருக்கு ஒரு கரும்பு கொடுத்துட்டு இதுல வேற பெரிய அளவுக்கு வந்து பொங்கல் வந்து உண்மையிலே வைக்க வேண்டியது தானே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செயற்கையா ஒரு பானை வச்சுட்டு அது அடுப்பே எரியல. அதில் வந்து ஒரு கிறிஸ்டினா, ஒரு முஸ்லீமா, ஒரு இந்துவா 3 பேர் வச்சுக்கின்னு இவர் வந்து பெரிய 1.5 லட்சம் ரூபாய் செருப்பை போட்டுக்கின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த துரோகம் தானே. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு தேனும் பால் ஆற ஓடுது இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு அவர் ஸ்டாலின் சொல்ல மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா? மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நீங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா கொடுத்துட்டாரு பாரு 5000 ரூபாய் பொங்கலுக்கு. அம்மா தலைவர் வந்து இலவச வேட்டி சேலை கொடுத்தாரு. அம்மா வந்து அது கூட ஒரு 1000 ரூபா கொடுத்து அப்படி கொடுத்தாரு. பொது சேலை 2500 ரூபா கொடுத்தாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு, 2500 ரூபா கொடுக்குறீங்க, அது கூட 1500 ரூபா சேர்த்து 5000 ரூபா கொடுக்க வேண்டியதுன்றாரு. அது கூட 1500 ரூபா சேர்த்து 5000 ரூபா வராது. அவருடைய கணக்கு வந்து சரி, நீ 4000 ரூபாய் கொடுக்கலாம்ல, சரி 2500 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம், 1 ரூபா கூட கொடுக்காம எலும்பு தோல்மா இருக்க ஒரு கரும்பு கொடுத்துட்டு இதுல வேற பெரிய அளவுக்கு வந்து அது சொல்லுவாங்களா, அம்மா நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை உள்ளதுன்றாங்க இல்லையா. ஆயத்தில் ஒரு டைலாக் வரும். அது டைலாக் கேட்டுருக்கீங்களா நீங்க? வாய் தான் காது. போட்டோ ஷூட்டு வெறும் வந்து கேமரா வச்சுட்டு அப்போ வந்து போட்டோ ஷூட்னா உனக்கு நான் சலிச்சோம் இல்லடா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு போட்டோ ஷூட். யாரு? உதயநிதி போட்டுட்டுன்னா ஒரு பெரிய ஒரு 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 அது பொங்கல் வந்து உண்மையிலே வைக்க வேண்டியது தானே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையா ஒரு பானை வச்சுட்டு அது அடுப்பே எரியல. அதில் வந்து ஒரு கிறிஸ்டினா, ஒரு முஸ்லீமா, ஒரு இந்துவா 3 பேர் வச்சுக்கின்னு இவர் வந்து பெரிய 1.5 லட்சம் ரூபாய் செருப்பை போட்டுக்கின்னு அங்கே வந்து பொங்கல் கிண்டுறாராம். அதில் பொங்கல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுதான் நாங்கள் கிண்டல் பண்ணோம். நெருப்பில்லா அடுப்பு, கருப்பில்லா பானை, செருப்போடு சிரிப்பு, சூப்பரான நடிப்பு சாரணும். 52,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து வருமானம். அப்பதான் எவ்வளவு பேர் குடிக்கலாம் இன்னைக்கு? காலை 32,000 கோடி இங்க இப்படி இருந்தது, 52,000 கோடி இவ்வளவு வருமானம் இப்ப டாஸ்மாக் இல்லைன்னா, அப்போ காலையில இருந்து நைட்டு வரல ஒவ்வொரு வீட்லயும் குடிக்கலாம். கொடுக்கலாம் உங்ககிட்ட இருந்து பணத்தை. மின்சார கட்டணம் 3 தடவை ஏற்றிட்டானுங்க, பிடிங்கிட்டானுங்க உங்ககிட்ட இருந்து. அப்புறம் சொத்து வரி அதையும் ஏற்றி அதையும் பிடிங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து இது பால் விலை அதையும் ஏற்றி பிடிங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் வீட்டு வரி அதையும் ஏற்றி பிடிங்கிட்டானுங்க. இப்படி பிடுங்கின பணம் ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து 25,000 ரூபா பிடிங்கிட்டு அப்புறம் என்ன நீ 1000 ரூபா கொடுக்குறேன்னு